தளபதின்றது தலைவிதின்றாரு. எங்க காதுல விஜயலட்சுமி 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 தான் கேக்குது. முதலமைச்சர் காலில் போய் உழுது ஏந்து கும்பிட்டு வந்துக்கிறாரு. அவர் எங்களை அணில் குஞ்சினும் சொல்லுவாரு. எதிர்த்து போட்டோம். நாங்க இருக்கோம். நாங்க கை கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது யாராலையுமே. சரியா தானே எதிர்க்கிறாரு, நியாயம் தானே, ஓகேவா? அவர் எது செஞ்சாலும் சரியா செய்வாரு. எங்களோட சப்போர்ட் எப்பவுமே அவருக்கு உண்டு. ஓகேவா? மாநாடு வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு ரசிகருக்காக வச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் போனாங்கன்னு சொன்னாங்க. செகண்ட் மாநாடுக்கும் பாருங்க, தளபதியை தேடி எத்தனை பேர். இதுதான் அரசியல் பாருங்க. அவர் தளபதி வருவாரு, கண்டிப்பா சிஎம் ஆவாரு. சிஎம் ஆவது உறுதி கண்டிப்பா ஆவாரு. எளிய மக்களுக்காக வந்திருக்காரு. எங்க அண்ணா வந்து எளிய மக்களுக்காக வந்திருக்காரு. தன்னலம் கருதாதவர் எங்க அண்ணன். அவரு நலனை அவர் கருதல, மக்கள் நலனை கருதி வந்திருக்காரு. எங்க அண்ணன் வெற்றி பெறுவாரு. 2026 எங்க இலக்கு வந்து எங்க அண்ணன் சிஎம். அவர் முதலமைச்சர் ஆக்காம நாங்க விட மாட்டோம். ₹1 கிடையாது எங்க இதுல. எல்லாம் எங்க சொந்த காசு, எங்க அண்ணனுக்காக போட்டது. எல்லாமே எங்களோட சொந்த பணம். அவருக்காக ₹1 நாங்க யாரும் இல்ல. மத்த கட்சி மாதிரி பணம் கொடுத்தோம், ஒரு பொருளை எதிர்பார்த்தோம், நாங்க வரல. இந்த மகளிர் நாங்க மொத்தமா இன்னைக்கு சேஃபா வந்திருக்கோம். நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காரு, நல்ல சேஃபு. எங்களுக்கு நல்ல வண்டி, நல்ல வசதி, பிரியாணி கொடுத்துருக்காரு. எம்எல் பிரபு எங்க மாவட்டம் செம்மையா கெத்து கட்டிருக்காரு. தளபதியை கண்டிப்பா அவர் நிக்க வைப்பாரு. மாதாவரம் தொகுதி கண்டிப்பா ஜெயிக்கும். பெருமான ஓட்டு வாங்கி பெருசா ஜெயிச்சு காட்டும். அதே மாதிரி இப்போ சீமான் அவர்கள் வந்து தளபதியை வந்து ரொம்ப தப்பா பேசுறாங்க. அவர்லாம் எங்க லிஸ்ட்லயே கிடையாது. நாங்க அணில் குஞ்சுன்னு சொன்னாரு. நாங்க பூனை கிட்ட எல்லாம் பேச ரெடியா இல்ல. தளபதின்றாரு எதிர்பார்த்தாரு. நாங்க பேசல. உடனே எங்களை எதிர்த்து டிஎம்கே முதலமைச்சர் காலில் போய் உழுது ஏந்து கும்பிட்டு வந்துக்கிறாரு. அவர் எங்களை அணில் குஞ்சினும் சொல்லுவாரு. எங்களுடைய காண்டு. ஏன்னா இன்னைக்கு அவர் செய்ய முடியாதத, அரசியலுக்கே வராத முதல் ஆளா நின்று இவ்வளோ மக்களை வர வச்சிருக்காருல, யாருக்கா இருந்தாலும் போறாம தானே. நம்மளால முடியாத நம்மளால முடியல. ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இத்தனை பேர் எதை நம்பி வந்தாங்க? அந்த ஒரு மனுஷன் ஒரு சொல்ல நம்பி. அவர் வந்து அரசியல்வாதி, புதுசா வர்றாரு. புதுசா வர்றவங்களுக்கு யாருக்காவது இவ்வளோ கூட்டத்தை காட்ட சொல்லுங்க. இவ்வளோ வருஷமா இருக்காங்கல்ல, அவங்கள போட சொல்லுங்க. இதே மாதிரி கூட்டத்தை காட்ட சொல்லுங்க. எங்க தளபதி அவர்களே சொல்லல செயல். எங்க அண்ணா அவர்கள் செயல் தான், சொல்லல செயல் தான் எங்க அண்ணா சொல்லியிருக்காரு. சீமான் வந்து தளபதின்றது தலைவிதின்றாரு. எங்க காதுல விஜயலட்சுமி தான் கேக்குது. என்ன பண்றது அவங்க வீட்டுல போய் உட்காந்துட்டு வர்றாரு. அது தெரியல. எங்க தளபதி கிட்ட வர அவர் கால் தூசி ஆகுமா? முடிச்சிருங்க இதோட. அவர் என்னங்க சொல்றது? அவரு காட்டுங்க. இதுக்கு மேல சீமான் கட்சி கிடையாது, எந்த கட்சியுமே கிடையாது. அவரு தளபதி மக்களை பார்த்து பயந்துட்டாரு. அவருக்கு பேச்சு இல்ல, மறைமுகமா பேசுறாரு. எதிர வந்து நின்று பேச சொல்லுங்க, சொல்லுங்க. என்னங்க சொல்லுங்க. எங்களுக்கு 34% இருக்குது கணக்கெடுப்புல. இன்னைக்கு அவர் 8% வச்சு எவ்வளவு பேசினா 30 வரவே இல்லை. எங்க தளபதி 234 தொகுதியில நாங்க தான். இனிமே யாரும் கிடையாது. நாங்களே விலையில்லா விருந்தகம் நடத்திட்டு வர்றாரு எங்க தளபதி. எத்தனை பேர் சாப்பிட்றாங்க தெரியுமா? எங்க மாதாவரம் தொகுதியில எம்எல் பிரபு எங்க மாவட்டம் இது வரைக்கும் 100 நாள் ஆரம்பிச்சு நாங்க 100 நாள் ஆகுது. எல்லாரும் வயிறார சாப்பிட்றாங்க. எங்களுக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. எங்க யாரால அது காலையில உணவகம் யாரால? எங்க தளபதியால. சரிங்களா? எல்லாமே இனிமே நல்லதா நடக்கும். டாஸ்மார்க் மூடுவோம். டாஸ்மார்க்கால எல்லா குடும்பமும் கண்டிப்பா வாழும். அதே மாதாவரம் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இதில் வந்து விலையில்லா
இலவச பயிலகம் நடத்துகிறோம் பசங்களுக்கு. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நிறைய இல்லாத பசங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ அது வந்து நாங்கள் புத்தூர் கிராமம் மாதாவரம் தொகுதியில் இப்போ இல்லை இன்னும் என்னென்ன எங்கள் தளபதி பேரில் என்னென்ன உருவப்பது பாருங்களேன். எங்கள் அண்ணன் ஜெயிக்கிட்டோம். தமிழ்நாடே எங்கள் அண்ணன் தான். தமிழ்நாட்டு வாழ போற தெய்வம் யாருன்னா டிவிகே மட்டும்தான் தளபதி. தமிழ்நாட்டின் தலைவிதியே டிவிகே தான். பாத்துக்கங்க. பெண்களுக்குலாம் 1000 ரூபாய் தரேன். மாவட்ட செயற்குழு 1000 ரூபாய் எங்க அண்ணா வந்தா 2000 ரூபாய் கூட தருவாரா எங்களுக்கு நாங்க கட்டுற வரி எங்க பணத்தை தான் எங்களுக்கு தராங்க. அவர் பாக்கெட்ல இருந்து எதையும் எடுத்து கொடுக்கல. அவர் காசை கொடுக்கல. அவர் காசு சொல்றதே தப்பு. இன்னைக்கு நாங்க கொடுக்குற மாதிரி தளபதிக்காக எந்த மக்களுமே தன் பணத்தை கொடுத்து ஒரு மனுஷனை மேல வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. வாங்கி தான் வர வச்சிருக்காங்க. நாங்க கொடுத்து வர வைப்போம். ஓகேவா? ரெண்டே பேருக்கு மட்டும் தான் போட்டி. சந்தோஷமா இருக்காங்க. அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்றாங்க. இப்பதான் புதுசா அப்பான்றாங்கப்பா. அது என்னன்னே தெரியல. அப்பா அம்மானா இவங்க எங்களுக்கு அண்ணனா தளபதி அண்ணா. அப்பான்றது 50 வருஷத்துக்கு, அண்ணன்றதுக்கு நாங்க வாழற 100 வருஷத்துக்கும். ஓகேவா? அப்பா பெருசா அண்ணன் பெருசானா அண்ணன் தான் பெருசு. தலைவலி டிவிகே டிவிகே. காட்டுக்கு ஒரு ராஜா தான். ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ராஜா யாருன்னா தளபதி மட்டும்தான். சரிங்களா? டிவிகே ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே. வேற யாரும் போட்டி கிடையாது. போட்டி ரெண்டாவது தான். ஆனா எங்களுக்கு தேவை டிவிகே ஒன்னு டிஎம்கே மட்டும்தான். எங்க தமிழ்நாட்டோட குலதெய்வம் யாருன்னா தளபதி அண்ணா மட்டும்தான். தளபதி 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 டிவிகே 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 டிவிகே. மதுரையில வடுத்தக்கடம் எதுக்காக வந்திருக்கீங்க? தளபதியை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இதுதான் சரித்திரம். சரித்திரம் 1ஆம் நம்பர் ஆக போகுது பாருங்க. அடுத்து சரித்திரம்.